வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து எபிசோட் 4. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம 3 எபிசோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடும் அதே மாதிரி புரியும். அதாவது இதில் வந்து நான் ஸ்கின் ஷேட் மட்டும் தான் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஸ்கெச் பண்ணது, கண்ணு வரைஞ்சது, மூக்கு வரைஞ்சது, அப்புறம் மீசை, தாடி எல்லாம் ஷேட் பண்ணது, வரைஞ்சது எல்லாமே இதுக்கு முந்தின வீடியோலாம் நான் கொடுத்துருக்கிறேன். அதாவது எபிசோடு 1, 2, 3 இது 3 பார்த்ததுக்கப்புறம் இந்த எபிசோட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்படி இல்லைனா புரியாது. இந்த எபிசோடெலாம் எப்படி பார்க்கணும்னா, கீழே வந்து என்னோட சேனல் இது இருக்கும், சேனல் லோகோ. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என் சேனல் ஓப்பன் ஆயிடும். அதில் நீங்கள் போயிட்டு இந்த பிரபுதேவா டிராயிங் பார்ட் 1, 2, 3ன்னு நான் வந்து எபிசோடாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிராயிங் வரும். அப்படி இல்லைனா இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நான் லேட்டாக கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் A4 பேப்பர் 70 GSM பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 6B பென்சில், HB பென்சில், பிளெண்டர் டூல் அதாவது பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஷேடிங்க்கு மெயினாக யூஸ் பண்ண வேண்டிய மெட்டீரியல்னால அதிகமான மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளெண்டிங் டூலு, டிஷ்யூ பேப்பர் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாமே எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து நான் பண்ண போகிற எபிசோடு வந்து நல்லா உங்களுக்கு புரியும். இதில் வந்து இதுக்கு அடுத்தது இன்னொரு எபிசோட் போடுறேன். அது மொத்தமாக ஸ்பீட் ட்ராயிங்காக போடுறேன். இதில் என்ன பார்க்க போகிறேன்னா ஃபுல்லும் ஷேடிங் தான் பண்ணுறேன், அதான் பார்க்க போகிறோம். அதாவது இதையும் கொஞ்சம் ஸ்பீடப்பாக தான் ஆக்கியிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் வேகமாக பண்ணுறது. அதாவது இப்போ நான் வந்து 6B பென்சில் யூஸ் பண்ணுறேன். அதாவது 6B பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த கோடு இருக்கிற இடத்துல டார்க்கான போட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இடத்துல நான் லைட்டாக அப்படியே டார்க் ஏற்றிட்டு வரேன். இது நான் ரொம்ப மெல்லமாக பண்ணது, இப்போ ஸ்பீடாக போடுறேன். ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் அந்த ஒரிஜினல் ஜெராக்ஸ் இருக்குல்ல லெஃப்ட்டில் பிரிண்ட்டு, அதில் எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு லைட்டாக ஷேடிங் வருதோ அந்தந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு 6B பென்சில் வச்சு நல்லா ஷேட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஷேட் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். நான் வந்து டார்க்லேருந்து நான் வந்து லைட் போகிறேன். சில பேர் லைட்லேருந்தும் டார்க் வருவாங்க. எனக்கு வந்து டார்க்லேருந்து லைட் போக ஓரளவுக்கு ஈஸியாக வருன்றனால நான் பண்ணுறேன். அந்த தாடி ஓரத்தில் வந்து ரொம்ப டார்க்காக நான் வந்து இப்போ ஸ்கெட்சில் கொடுத்துருக்கேன். அதனால் அதுக்கு அடுத்ததான் நான் டார்க் கொடுக்குறேன். இப்போ காது வந்து லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுலேயும் லைட்டாக ஷேட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் மூக்குக்கிட்ட அதாவது கண்ணுக்கிட்ட நான் வந்து டார்க் ஏற்றுறேன். அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டார்க் இருக்கனால அந்த இடத்துல நான் டார்க் ஏற்றுறேன். ஃபஸ்ட்டு உள்ள எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா லைட்டாக நான் போய் பிரித்து வச்சுருந்தேன். இப்போ வந்து ஷேடிங் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக நம்ம பிரிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஷேட் பண்ணணும். இதில் வந்து நான் 6B பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஷேடிங்க்கு. HB அப்புறம் இடையில வந்து லைட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து அங்கே அடுத்து டார்க்கில் வந்து அட்ஜஸ்ட் ஆகுறனால நான் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிறேன். அப்போ மூக்கு கீழே வந்து டார்க்கு, அதுக்கப்புறம் அந்த மூக்கு அந்த முனைக்கிட்ட ஷேடு வருது. இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் எங்கெங்கன்னு ஃபஸ்ட்டு குறித்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து வாய்க்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கனால டார்க் கொடுத்துக்கிறேன். அது லைட்டாக எங்கெங்கே டார்க் இருக்கோ லைட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். கீழே வந்து ஃபுல்லுமே ஓரளவுக்கு டார்க்காக இருக்கனால ஃபுல்லுமே நான் நல்லா டார்க்காக கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க அந்த தாடிக்கிட்டையும் டார்க் ஏற்றிக்கிறேன். அதாவது எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்குதோ அங்கெல்லாம் ஃபஸ்ட் டார்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஜெராக்ஸ் அந்த இது ஃபோட்டோ வச்சுருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபோனில் தான் வச்சு வரைகிறேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சு வரைஞ்சிக்கலாம். அதனால தான் இப்போ நான் இது காட்டுறேன் தெளிவாக. அந்த கண்ணு கீழே எப்போவுமே அந்த ஒரு குழி மாதிரி வரும். அது வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டால் தான் நமக்கு வந்து கண் வந்து வெளியே அப்படி வர மாதிரி தெரியும். இப்போ அடுத்து அந்த மூஞ்சியில் உள்ள அந்த சுருக்கம் போடுறேன். அப்புறம் இந்த மூக்குக்கிட்ட அந்த வளையிற அந்த இதுக்கிட்ட நான் லைட்டாக போடுறேன். அப்புறம் கொஞ்சம் மூக்குக்கிட்ட அந்த நெத்திக்கிட்ட கரெக்டாக அங்கே வந்து 2 ஜாயிண்ட் ஆகிறதுக்கிட்ட, அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்குதோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டார்க் ஏற்றுனேன். இப்போ வந்து அந்த இது இப்போ நான் போடுற இடத்த வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் அங்கங்கெல்லாம் டார்க் வந்து தான் லைட் வந்துடுது. அதனால் டார்க் இருக்க ஏரியா நான் நல்லா டார்க்காக கொடுத்துக்கிறேன். இது பண்ணிட்டு இப்போ நான் பிளெண்டிங் டூல், அதாவது இப்போ எதுக்கு நான் வந்து HB பென்சில் யூஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு டார்க்காக இருக்க இடத்துல நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து லைட்டாக இருக்க இடத்துக்கு கொடுக்கணுன்றனால லைட்டாக எங்கெங்கெல்லாம் லைட்டு ஏரியா இருக்குதோ அந்த இடத்துல நான் வந்து HB பென்சில் யூஸ் பண்ணி நார்மலான நடராஜா பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 2 ரூபா பென்சில் தான். இப்போ வந்து லைட்டாக நான் ஷேட் பண்ணிட்டேன். அதாவது இதுக்கு அடுத்த பிளெண்டிங் டூல் வச்சு நான் பிளெண்டிங் பண்ணுவேன். அது பிளெண்டிங் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக ஓரளவுக்கு வரும். காதை நான் இந்த போட்டு வரையாமல் விட்டேன் பாருங்கள். அது வந்து அதே மாதிரி தான் அப்பப்போ எதாவது மறந்துடுவேன் லூஸ் மாதிரி. எதெல்லாம் நம்ம லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணுமோ அதை வந்து லைட்டாக நம்ம டார்க் ஏற்றிக்கணும். இப்போ வந்து அதாவது கழுத்தி கீழே வந்து அதாவது அந்த இடத்துல குழி வந்து வரனால அந்த இடத்துல டார்க் ஏற்றினேன். இது நான் ஸ்டெப்பு அதாவது பார்ட் 1 அதாவது ஃபஸ்ட் டைமாக அதாவது ஃபஸ்ட் லேயராக ஒன்று கொடுக்குறேன். இதுக்கு அடுத்த லேயர் திருப்பி நான் வந்து டார்க் லைட்டே ஏற்றுருவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுறது. இப்போ வந்து நான் கழுத்தி கீழே வந்து கொடுத்துட்டேன். டார்க் கொடுத்தது போக லைட்டாக இருக்க ஏரியாவுக்கு நம்ம HB பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கே டார்க் வரும் எங்கே லைட் வரும் நான் இப்போ வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுறேன். இந்த டூல் எப்படி பண்ணணுன்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கனாலும் தெரியும். அது இல்லாமல்
கடையில் நீங்கள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் அதுக்குண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டூல் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஸ்கின் டோன் ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். இல்லைனா நமக்கு ஸ்கின் டோனே கொண்டு வர முடியாது. கையை வச்சு தான் தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அந்தளவுக்கு வராது தெளிவாக. இப்போ வந்து டார்க் இருக்க ஏரியாவிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா டார்க்கில் இருக்கும்போது டார்க்லேருந்து லைட் வரும்போது நம்ம அப்படியே மெர்ச் பண்ணி விட்டுறலாம். அதனால் நான் வந்து இப்போ டார்க் இருக்க ஏரியா ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண அந்த 8B அதாவது 6B பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணதை வந்து மெல்லமாக இப்போ வந்து நான் வந்து ஷேட் பண்ணி முடிக்கிறேன். இதில் வேக வேகமாக பண்ணுறேன்ட்டு நீங்களும் வேக வேகமாக ட்ரை பண்ணாதீங்க. வேக வேகமாக பண்ணிங்கன்னா பிசுறு விழுந்துடும். அதான் அங்கங்கே வீங்கி விழுந்துடும். அப்புறம் யாரை நம்ம ஷேட் பண்ணியிருக்கோன்னு தெரியாது, அசிங்கமாக போயிடும். அதனால் ஒவ்வொரு மெல்லமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட் பண்ணுங்கள். இது வந்து நான் ஸ்பீடப் ஆக்கி போட்டிருக்கேன். இப்போ ஷேடிங் ஒரு 30 நிமிஷம் ஆணுச்சு. அதனால் அதை போட முடியாது, நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்றனால நான் வந்து இதை போடுறேன். அதாவது டார்க் இருக்க ஏரியாலாம் டார்க் நான் ஆக்கிட்டு வரேன். இது வந்து டார்க் நான் ஏற்றுறேன். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ லைட்டு வர்றது ஒவ்வொரு இடத்துல தானாக புரிஞ்சிடும். அந்த கன்னத்தில் இருக்க ஏரியா வந்து அப்படியே அதோட இதை இப்போ பண்ணுறது மெர்ச் பண்ணி விட்ருவேன். நீங்களும் அதேமாதிரி பண்ணும்போது நீங்களும் மெர்ச் பண்ணி விட்ருங்க. மெல்லமாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். வேக வேகமாக பண்ணிங்கன்னா இது வீடியோவில் வேக வேகமாக நான் போட்டிருக்கேன். அதனால் நான் வேக வேகமாக பண்ணேன்னு நினச்சிருவாங்க யாரும். சில ஆண்டி அப்படி தான் பார்த்துட்டு கேட்டாங்க, தம்பி சூப்பராக என்ன வேக வேகமாக வரையிறியப்பா அப்படின்ட்டு. அது வேக வேகமாகலாம் வரையில, ஸ்பீடப் ஆக்கியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து கீழே அந்த வாய்க்கு கீழே வந்து நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நான் வந்து ஷேட் பண்ணுறேன். கீழே ஃபுல்லு டார்க் இருக்கிறனால, அப்புறம் வாய்க்கு இந்த கீழேயும் ஃபுல்லு டார்க்காக இருந்தனால டார்க் ஏற்றுறேன். அது மீசி கீழே லைட்டாக டார்க் இருந்தனால டார்க் ஏற்றுறேன். நம்ம அந்த ஸ்கெட்சு போட்டிருக்கிறதோட சேர்த்து டார்க் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். நான் அதிகமாக யாரும் ஸ்கெட்செலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதான் பட்ஜெட் கரெக்டாக இருக்குதுன்றனால. இப்போ நெத்திக்கிட்ட அந்த ஒரு கோடு வந்து அப்படியே போகுது பார்த்தீங்களா, ரோடு மாதிரி. அந்த கோடை வந்து அப்படியே நான் மெர்ச் பண்ணி விட்றேன். அதாவது கீழே எதுக்கு பேப்பர் வச்சுக்கிறேன்னா, கையால் மூஞ்சி நம்ம தேய்ச்சி மூஞ்சி அழுக்காக்கிடக்கூடாதுனால டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த பேப்பர்னாலும் கீழே வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து டார்க் இருக்க ஏரியாவிலேருந்து நான் மெல்ல போட்டுட்டு வரேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப நேரம் நான் அது பண்ணது தான். இதில் பார்க்க ஸ்பீடாக தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பீடை பார்க்கணுனால ஃபஸ்ட்டு டார்க் இருக்க ஏரியாலலாம் மெல்லமாக நம்ம மெர்ச் இப்போ வந்து லைட்டான ஏரியாவும் அப்படியே மெர்ச் பண்ணி விட்ருவோம். அந்த மாதிரி மெர்ச் பண்ணால் தான் நமக்கு வந்து லைட் அண்ட் ஷேட்லாம் தனித்தனியாக பிரித்த மாதிரி தெரியும். அப்படி இல்லைன்னா அசிங்கமாக தெரியும். அதனால் காது இருக்கிறது ஏன் தனியாக நான் வீடியோ போடலன்னா, காது வந்து சின்னதாக முடிஞ்சிடுறதுனால இது வந்து ப்ளைனாக தான் இருக்குது காது. இதில் டீட்டெயில் கொடுக்க தேவையில்லாதனால நான் வந்து அதுக்கு போடலை வீடியோ. அது லைட்டாக நம்ம இருக்கிறதுலேயே மெர்ச் பண்ணி விட்ற வேண்டியதான். இப்போ அடுத்து லெஃப்ட்டு கண்ணுக்கிட்ட நான் வரேன். லெஃப்ட்டு கண்ணுக்கிட்டே அதே மாதிரி தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது கண் அந்த வளைவுலேருந்து நான் வந்து எங்கே டார்க் வருதோ டார்க்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த கோடு சொன்னேன்னா வரிசையாக வருதுனுங்க, அந்த கோடெல்லாம் ஃபஸ்ட்டு நான் அப்படியே ஃபுல்லும் ஷேர் பண்ணிவிட்டு அந்த கோடுலேருந்து அப்படியே லைட்டான ஏரியாவுக்கு வந்து அப்படியே மெர்ச் பண்ணி விட்ருவேன். மெல்லமாக நீங்கள் பண்ணி மெர்ச் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். வேக வேகமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே விட்டு இருக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ என்ன மேலே சில ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே விட்டு மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா. நானும் கொஞ்சம் பொறுமையெல்லாம் இழந்து ரொம்ப வேகமாக இருந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை, அதாவது மொத்தமாக நம்ம லைட்டாக அங்கங்கே விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ சொன்ன மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அங்கங்கே எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் கொஞ்சம் திப்பியாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி மெர்ச் பண்ணிடுவேன். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒரு மைனஸ்னால், இருக்கிற நம்ம டார்க்காக வச்ச எல்லாத்தையும் நம்ம லைட் ஆக்கிரும். அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இப்போ திருப்பி நான் வந்து 8B 6B பென்சிலை யூஸ் பண்ணி நான் டார்க் ஏற்றுற பாருங்க. அதாவது ஏன் அப்படின்னா டிஷ்யூ பேப்பரோட ஸ்மூத்னஸ் அப்படி டிஷ்யூ பேப்பர் வந்து இருக்கிற ஸ்மூத்தெல்லாம் எடுத்துரும். அதனால் இருக்கிறத வச்சு கொஞ்சம் நான் இன்னும் நல்லா டார்க்காக ஏற்றி போடுறேன். அதாவது இப்போ வந்து நான் 6B பென்சில் யூஸ் பண்ணுறேன். திருப்பி அதுக்கு மேலே நான் டார்க் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு உள்ளதை நான் மெர்ச் பண்ணுறதுக்காண்டி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணேன். திருப்பி நான் வந்து டார்க் ஏற்றணுன்றனால அந்த பிளெண்டிங் டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். இது என் பழைய பிளெண்டிங் டூல். அது பழைய பிளெண்டிங் டூல் கொஞ்சம் டார்க்காக இருக்குன்றனால, அதை ஆல்ரெடி நிறையா வாட்டி யூஸ் பண்ணனால கொஞ்சம் டார்க்காக இருக்குனால டார்க் ஏரியாவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் எப்படி பண்ணுன்றதை கீழே வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பிளெண்டிங் டூல் ரொம்ப முக்கியமான டூல் உங்களுக்கு. ஏன்னா ஷேடிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக இதான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லா எபிசோடும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா திடீர்னு 0.5 பென்சில் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கணும். அது அந்த சட்டைக்கு இருக்கிற வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஷேடிங்கை வந்து நம்ம பிரித்து காட்டுறதுக்கு லைட்டாக நான் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து ஷேடிங் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும். நான் வரையும் போதே இந்த பிக்சரில் இப்போ கொஞ்சம் சைட்லலாம் கட் பண்ணி தான் வரைகிறேன். அதனால் பாதியோடு நின்றுது. அதனால் நான் லைட்டாக ஷேட் பண்ணி மெர்ச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஷேட்டு வந்து பொறுத்தவரையும் கொஞ்சம் ஷேடிங் வந்து மெல்லமாக தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து லைட் அண்ட் ஷேட் அதுலேயும் கரெக்டாக பிரித்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ட்ரெஸ் மாதிரி தெரியும். இப்போ நான் மேலே உள்ளது எல்லாமே ஃபுல்லும் மெர்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்க்க ஓரளவுக்கு நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா இல்லையான்னு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு ரப்பர் யூஸ் பண்ணுறேன்னா, அந்த இடத்துல இந்த ஜெராக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும், ஒயிட் ஸ்பேஸ் லைட்டாக, அதனால் நான் ஒயிட் யூஸ் பண்ணுறேன்.
கீழே வந்து அதிகமாக டார்க் இல்லாதனால நான் வந்து பென்சில் அவ்வளோவா யூஸ் பண்ணி ஷேட் பண்ணலை. இருக்கிறதுலே அப்படியே நான் வச்சு லைட்டாக வச்சு மெர்ஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இதுவும் நான் மெல்ல டார்க் ஏற்றி இப்போ ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அது அவுட்லைன் நான் போட்டிருப்பேன் ஃபுல் வீடியோ. இப்போ கடைசி எபிசோடு 5th எபிசோடில் ஃபுல்லு எல்லாம் முடிச்சிட்டேன். இருக்கிற 5 எபிசோடையும் நீங்கள் அதான் 4 எபிசோடையும் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களால் வரைய முடியும். இதுலேருந்து லைட்டாக அவுட்லைன்லேருந்து ஃபுல்லும் பிரபுதேவாவும் நல்லா நீங்கள் தெளிவாக வரைஞ்சிடலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முதல்ல கடைசியாக பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே உங்களுக்கு எதாவது ட்ராயிங் நான் வரைச்சி தரணுச்சுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் வரைச்சி தரேன். இந்த எபிசோடை பார்த்தீங்க, இதுக்கு அடுத்ததாக நான் வந்து டைம் லாப்ஸ் வீடியோ அதே இது பிரபுதேவா நான் பண்ணது நான் போடுறேன், அதை பாருங்கள். ட்ராயிங் சம்பந்தமாக எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து எந்த மீடியாவில் வேணால் என்கிட்ட கேட்கலாம். அதுக்குண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சுற்றி பார்த்தீங்கனாலும் நான் வந்து என்னோட பேர் போட்டிருப்பேன், அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா என் ஐடியெலாம் ஓப்பன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.